வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यमादिभिर्यजत्राः स्थिरैरङ्गश्चक्षुवाक्मनस्तनूभिः यसेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षयो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு விபூதி திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 20வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 16 நேற்றைய கிளாஸினுடைய அந்த ஒரு ரெவியூ பார்த்துட்டு அதில் சில குழப்பங்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன். என்னுடைய திருப்திக்காக அதை ஒரு ரெவியூ பண்ணிவிட்டு கிளாஸு தெளிவாக தான் இருக்குன்னு சொன்னால் கூட எனக்கு ஒரு நிறைவு வரணும். அதனால் அதை ஒரு ரெவியூ பண்ணிவிட்டு 20வது மந்திரத்துக்கு வரலாம். அந்த 16வது மந்திரத்தில் அவித்யகம் அகில காரிய காரணம் ஜாலம் அவித்யாஸ்பாதையேவ நானியத்ரே. இப்போ பிரம்மத்தை ஸ்தூலம் சூக்ஷ்ம காரணம் துரியான்னு பார்த்துருக்கோம். ஜாகிரத சொப்பன சுசுப்தி துரியான்னு பார்த்துருக்கோம். அதுபோல் அவித்யா ஒன்று, சுவித்யா ஒன்று, ஆனந்தம் ஒன்று, உபயம் சொல்லக்கூடிய துரியம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த அவித்யானால தான் எல்லா குழப்பமும். அவித்யானா என்ன? அறியாமை. பிரம்மத்தை அறியலை, ஜகத்தை அறியலை, தன்னையும் அறியலை. என்ன ஆச்சரியம் பாருங்கள், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறவன் தன்னை ஆராய்ச்சி பண்ணாமலே செத்து போகிறான் பாருங்க கடைசி வரைக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். எந்த கடையில் எது கிடைக்கும், எந்த ஹைவேஸ் ரோட்டில் என்ன கடை இருக்கும், திறந்துருக்குமா மூடி இருக்குமா, 11 மணி வரைக்கும் இருக்கும். மற்றவங்க உங்கள்கிட்ட எதிர்த்து பேச தைரியம் இல்லை. எனக்கு தான் தைரியம் அதிகமாக இருக்குது. அதனால் ஹோட்டலை ஹைவேஸ் ரோட்டில் நிறுத்துங்க, ஹோட்டலையா வேணேன். ஆனால் அதெல்லாம் முடியாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ என்ன முடிவு பண்ணிட்டோன்னா, இந்த அனுபவங்கள், இந்த அடியாருடைய அனுபவங்கள்லேருந்து எதை கடைசி திவ்ய தேசம் தரிசனம் பண்ணுறோம்ல அந்த ஊரில் தான் சாப்பாடு. அது கிராமமாக இருந்தாலும் சரி, அரிசி வாங்கி களைஞ்சி நம்மளே சமையல் பண்ணி சாப்பிடும் முடிவு பண்ணி. இனிமேல் நைட்டு சாப்பாடுக்கு வெஜிடேரியன் ஹோட்டல் தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு முடிவு பண்ணிட்டோம். நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆமாம், த லீடர்ஸ் டெசிஷன் இஸ் ஃபைனல் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதை படிக்கலை போல், ஒழுங்காக படிக்கலை போல். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. அப்புறமா எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டால், அவித்யகம் அகில காரிய காரண ஜாலம். அவித்யா தான் எல்லா காரண காரியத்தையும் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த காரணத்தினால அது பண்ண, அதனால் அது பண்ண, இதனால் இது பண்ணேன்னு அவித்யா தான் சகுனத்துக்கு காரணமே. நிர்குணத்தில் ஞானம் வந்து நிர்குணம். சகுனத்தினால தான் இவ்வளோ பிரச்சனையாக வருது. சண்டை சச்சரவு, ஆண் பெண், உயர்வு தாழ்வெல்லாம் சகுனத்தினால தான் வருது. அதனால் அவித்யகம் அகில காரிய காரண ஜாலம். அதனால் அவித்யாபாதத்தில் இருக்கிறதா இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. நான் அந்நியத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்போ அவித்யாவில் இதெல்லாம் நடக்குது. அதனால் அவித்யா மட்டும் தனியாக வச்சுட்டு சுவித்யாவையும் ஆனந்தத்தையும் துரியத்தையும் ஒன்றா வச்சுட்டாங்க. 3 இருந்தாலும் ஏன் அப்போ 3ன்னு கேட்குறான். அந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அது அவசியம் இருக்குது, அதனால் அதை வச்சுருக்காங்கன்னு சொல்லுது. எதுக்கு அவசியம் இருக்கோ, எதுக்கு வேலை இருக்கோ அதுக்கு அது பேர் வைக்கிறோம், அவ்வளோதான் பாயிண்ட்டு. அப்படியே சொல்லுது. அது நம்ம அங்கே மந்திரம் அப்போ பார்ப்போம். இப்போ தஸ்மாத், அதனால் அவித்யானால தான் இந்த காரண காரியம். அதனால் தஸ்மாத்
சமஸ்த அவித்யா உபாதிகி. அப்போ சமஸ்த அவித்யா எல்லா உபாதிகளும் அவித்யா. எல்லா உபாதிகளும் அவித்யா. உபாதி இருந்ததுன்னா சாக்காரம் இருக்கும், உருவம் இருக்கும். இதுதான் இங்கே விஷயம். உபாதி இருந்துச்சுன்னா உருவம் இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. உபாதி இருந்ததுன்னா பொய்ப்பொருள் இருந்துச்சுன்னா அது உருவம். உருவம் இருந்தால் அது பொய்ப்பொருள். உருவம் இருந்தால் பொய்ப்பொருளாக இருந்தால் அது நிற்காது, போயிடும். இதுதான் நம்ம ஜென்ரலாக உள்ள விஷயம். உபாதிகி சம தஸ்மாத், அதனால் சமஸ்த அவித்யா உபாதிகி, அதனால் எல்லா அவித்யாவும் உபாதி தான். சாக்காரக உருவம் இருக்குது, அவயவ அங்கங்கள் எல்லாம் இருக்குது. ஆக்கார உருவமும் இருக்குது, அங்கம் உபாங்கம்லாம் இருக்குது. இதுதான் ஜென்ரலாக உள்ள. உபாதி இருந்தால் வடிவம் இருக்கும், அங்கம் இருக்கும். உபாதி இருந்தால் வடிவம் இருக்கும், அங்கம் இருக்கும், தோற்றம். அவயத்வாது, சவயத்வாது, இந்த அவயவங்கள் இருக்கிறதுனால அனித்தியம். இதுதான் 16வது மந்திரத்தினுடைய விளக்கம். அடுத்தது சோபாதிக்கு சாக்காரோ வர்ணித்தக. உபாதிகத்தை சாக்காரம் என்று இப்போது உபாதி இருந்தால் சாக்காரம்னு சொல்லிட்டோம். தகி நிருபாதி சாக்காரம்னு இன்னொன்று இருக்குது. உபாதி அல்ல, நிருபாதி உபாதி அல்ல அது, ஆனால் வடிவம் இருக்குது. உபாதி அல்ல ஆனால் வடிவம் இருக்குது. என்ன அந்த உபாதி அல்ல வடிவம் இருக்குன்னா, இந்த பிரம்ம லட்சணம் பற்றி சொன்னேன் இல்லையா, அது நல்லா அதை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை படிங்க, ஒன்று ஒன்றா படிங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் அதுக்கு உபாசனாவுக்கு போயிடணும். முதல்ல அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா எல்லாத்துக்கும் ஆதாரம். இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் 1000 வருடங்கள் கூட இதை நீங்கள் உபாசனை பண்ணக்கூடிய ஒரு கருத்து. ஏன்னா 1000 வருடங்களாக இது நீங்கள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்கள். இந்த 10 தத்துவமும் 1000 தத்துவம் இருக்குது. ஒரு மாதுளம்பழத்தில் 100 முத்துக்கள் போல், பெரிய மாதுளமாக இருந்தால் 1000 முத்துக்கள் போல், பொதுவாக ஒரு மாதுளத்தில் 100 முத்துக்கள் இருக்கிறது போல், மாதுளங்கிற பிரம்மத்துக்குள்ள இத்தனை சிறப்புகள் அதுக்குள்ளே அதோடைய சொரூபமாக இருக்குது. ஒன்று அத்வைதமாக இருக்குது, முதல்ல சொன்னது ஆதாரமாக இருக்குது. ஒன்று அதிஷ்டானமாக இருக்குது, அதுதான் ஆதாரம். ரெண்டாவது அக்ஷரமாக அழியாமல் இருக்குது. மூணாவது அத்வைத்தமாக இருக்குது, அத்வைதமாக இருக்குது. ரெண்டாவது ஒன்றாக இருக்கிறது. அவ்வியக்தம் தோன்றாமல் இருக்கிறது, 4 ஆச்சு. அச்சலம் அசையாமல் இருக்கிறது, 5 ஆச்சு. வியாபகம் பரவி இருக்கிறது, 6 ஆச்சு. துருவம் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, 7 ஆச்சு. அன்பு தான் பிரீத்தின். ஏன்னா எல்லாம் தமிழ் சம்ஸ்கிருதத்திலே வர்றதுனால அப்படியே போட்டோம். பிரீத்தம் பிரீத்திம் ரெண்டுமே அன்பாக இருக்குது. ஆனந்தத்தை சச்சிதானந்தங்கிற அந்த 3 வார்த்தையை ரிஷிகள் வடிவமைச்சது, அதை நம்ம தொடவே வேண்டாம், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அது எல்லாமே 10 சொல்கிறேன். அது இல்லாமல் 10 சொன்னால் சுகிருதம் ஒன்று சேர்த்துங்க. அனிர்வச்சனியம்னு ஒன்று இருந்துச்சுல, அதையும் சேர்த்துங்க. ஆச்சா? எத்தனை ஆச்சு? 9 ஆச்சா? 10வது புனிதம் ஆச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இது நிர்குணம்னு பேர். இது உபாதி அல்ல, பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். இது நம்மக்கிட்ட இருக்கு, இது மயமாக இருக்குது. நம்ம உள்ளே போனால் ஸ்வரூபமாகிடுறோம். அந்த 10ம் சாமியுடைய ஸ்வரூபம், சத்துனுடைய ஸ்வரூபம். இந்த 10 தான் சத்தாக இருக்குது, சத்து பொருளாக இருக்கிறது இதுதான். அது பேர் மாதுளை, அது பேர் பிரம்மம். இந்த 10 முத்துக்கள்னு வச்சுங்க. இப்போ புரியுதா சொல்கிறது? இப்போ நீங்கள் என்ன பண்ணால், அதிஷ்டானங்கிற முதல்ல நீங்கள் அதை தான் நீங்கள் ஒரு மாதம் தியானம் பண்ணலாம். எதுக்கு அது மாதிரி தியானம் பண்ண சொல்கிறேன்? தியானம்னா உபாசனா. சத்து அதிஷ்டானமாக இருக்குது, இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லாம் அந்த ஆதாரத்தில் தான் இருக்குது. இது உங்களுக்குள்ள
இருக்கு. அதை நீங்கள் அறியறத எந்த அளவுக்கு அறியணும்னா ரியலைசேஷன் அப்படிங்கிற அளவுக்கு அறியணும். இப்போ நான் அறியறேன்னா மேலே ஆமாஜி தெரியும் அதிஷ்டானம் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஜி, அப்படி இல்லை. இந்த உலகமே அது மேலே தான் நிற்குது. அது எங்கே இருக்கு? அதுதான் நீ, அதில் தான் நீ வாழ்கிற, அது மேலே தான் எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் நீ பார்க்குறது, கேட்குறது, அறியறது, உணர்றது எல்லாம் அதுதான். அது யாருன்னா அதுதான் நீப்பா. உன் மேலே தான் எல்லாத்தையும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால அது அடியன் முதல்ல அதிஷ்டானங்கிற வார்த்தையை வலியுறுத்துகிறேன். நான் அன்றைக்கே சொன்னேன், 11,000 மந்திரத்தில் 1000 மந்திரம் பிரம்மத்தை மட்டுமே தனியாக சொல்லியிருக்கு குறைஞ்சபட்சம். அந்த 1000 மந்திரத்தையும் நீங்கள் படித்தாலும் படிக்காட்டினாலும் கேட்டாலும் கேட்காட்டினாலும் கவலை இல்லை. படித்தா தவறு இல்லை, படித்தா கிளாரிட்டி வரும், நம்பிக்கை அதிகமாகும். படிக்காட்டினாலும் 1000 மந்திரங்களை எப்போ நான் சம்ஸ்கிருதம் படித்து இந்த சப்தார்த்தம், பாவார்த்தம், ரகசியார்த்தம்லாம் அறியறதுங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கிறதுனால தான் யாருமே அதை இன்னும் பிரம்மத்தை புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த 11,000 மந்திரத்தினுடைய சப்தார்த்தம், பாவார்த்தம், ரகசியார்த்தம் அறிந்து உணர்ந்து அதை பேசியிருக்கேன். விசாரம் இன்னும் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு எளிமைப்படுத்தப்படணுங்கிறதுக்கு தான் இந்த 1000 மந்திரத்தை 10 வார்த்தைகளாக கொடுக்குறேன், அடியேன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்னுடைய சொந்த வார்த்தைகள் இல்லை, எல்லாம் வேதத்துக்குள்ளே இருக்குது, உபநிஷத்துக்குள்ளே இருக்குது. இந்த வைரங்களை எப்படி தேடுறவங்க, பொண்ணு தேடுறவங்க மைண்ட்ஸில் அந்த சயின்டிஸ்ட் எப்படி தேடுவாங்களோ அந்த மாதிரி பொருட்களை பல இடங்களை தெளித்து போட்டு வச்சுருக்காங்க சுவாமி. அதை எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அதை எல்லாத்தையும் இந்த 10 வார்த்தையாக சொல்கிறேன். அதில் முதல் வார்த்தையாக அதிஷ்டானம் வார்த்தையாக சொல்கிறேன். கடைசி வார்த்தையாக புனிதம்னு சொல்கிறேன். 10வது வார்த்தை புனிதம், முதல் வார்த்தை. அப்போ 2வது வார்த்தை என்ன? அதுதான் அக்ஷரம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிரம்மம் இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது, அது என்னுள்ள இருக்கிறது, அது நானாக இருக்கிறேன். இதுதான் பாயிண்ட். இது கற்பனையாக கதையோ கிடையாது. நீ அறியாமல் இருக்க, என்னாச்சு இப்படி அறிஞ்சு பார். இந்த ஆத்மாலேருந்து தான் எல்லாமே உருவாக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ஆத்மாக்குள்ளே தான் எல்லாமே ஒடுங்குது அப்படிங்கிறது தானே உண்மை. ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறோம், நம்ம எப்படி நம்மளை நினச்சிக்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம 10ஓட 11. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். வீட்டில் தான் இப்படி பாடாப்படுத்தேன், இங்கே வந்தாலும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா உடம்பை வளர்த்துக்கிட்டு உடம்பை வளர்த்தேன் அப்படின்னு இல்லாமல் அதிஷ்டானம்ங்கிறத வார்த்தை, ஆதாரங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் ஆதாரம்னு சொல்லியாச்சு. அது மட்டும்தான் இருக்குது, அதிஷ்டானம் மட்டும்தான் இருக்குது. பாக்கி இருக்கிறது தென்படுறதெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே அறிவு. இதை நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணணும். அதான் உபாசனாவுக்கு நிதித்தியாசனங்கிறது அது ஃபைனலாக அதுவாக ஆகிடும். இப்போ வந்து இறைவனை தேடி வரக்கூடியவனை 4 வகையாக வேதம் பிரிக்குது, உபனிஷத்து பிரிக்குது. அது பகவத்கீதையிலும் அவர் சொல்கிறாரு. முதல்ல துக்கியாக இருக்கிறவன் என்னை தேடி வருவான், இல்லை பணம் வேணும்னா பணம் தேடி என்ன வருவான், நான் உனக்கு இது பண்ணுறேன் நீ எனக்கு அது பண்ணுன்னு வியாபாரம் பண்ணுவான் என்கிட்ட வந்து. 3வது வந்து முமுக்ஷா வருவான், சுவாமியை தெரிஞ்சுக்கணும்பான். 4வது அதை குருவை பிடிச்சி அதை அறிஞ்சிருவான். என்னுடைய கிருபைக்கு பாத்திரமாகி ஈஸ்வர கிருப்பா, குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பாயும் அவன் வந்து ஞானி ஆகிட்டானா நான் தான் அவன் அப்படிங்கிறாரு. 7வது சாப்டர் 18வது மந்திரம். 7வது சாப்டர் நல்லவன். அதில் அந்த ஞானி நானேங்கிறார், என்னுடைய ஆத்மா அவங்கிறார். 10ஓட 11 இல்லாமல் நீங்கள் இப்போ என்னவா, நீங்கள் முதல்ல துக்கியாக இருந்தப்போ வந்தீங்க, பணம் தேவைகள் இந்த 5 அவசியங்கள் அதுக்கும் வந்தீங்க. அதை தாண்டி கொஞ்சம் சத்துவகுணம் புண்ணியம் தலை தூக்குனதுனால அதுக்கு தான் சத்துவகுணத்துக்கு வாங்கிறது. சத்துவகுணம் வந்தால் சத்குரு வருவாங்க.
சத்குரு வந்தால் சத் தரிசனம் ஆகும். சத்வகுணம் வந்தால் சத்சங்கம் கிடைக்கும். சத்சங்கம் கிடைச்சா சத்குரு வருவாங்க. சத்குரு வந்தால் சத் உபதேசம் நடக்கும். சத் உபதேசம் நடந்தால் சத் தரிசனம் நடக்கும். சத் தரிசனமானால் நீ சத்தாயிட்ட. இதுதான் படிக்கட்டு. அதனால் சத்சங்கம் சாதாரண விஷயம் இல்லை. சத்சங்கத்துக்கு வந்துட்டாங்கனாலே அவங்க ஒரு விஷயந்தான். இது சத்சங்கம் இல்லை, இது ஒரு அற்புதமான ஒரு தியேட்டர். எல்லாரையும் ஜீவர்களை எல்லாம் பரமனாக்கக்கூடிய தியேட்டர் இது. ஆப்ரேஷன் தியேட்டர் புனிதமானது. கத்தியின்றி ரத்தமின்றி ஆப்ரேஷன். ஆனால் குத்துறமான குத்துது, கிழிக்குதுன்னா கிழிக்குது. நெஞ்சை கிழிச்சு அந்த விஷத்தை வெளியில் எடுக்குது. மந்திரமே எல்லாம் செய்யுது. வேகமாக எங்கடா போகிற? வேகமாக எங்கடா போன? சாகரத்துக்கு போகிறேன். போயிட்டு வா. எப்படி தான் நீ திரும்பி வர போகிற? போ அப்படின்னு அழகாக சொல்லுது. அதனால் இந்த 1000 மந்திரத்தை 10 வார்த்தையில் அதிஷ்டானங்கிற வார்த்தை. அப்புறம் ரெண்டாவது அக்ஷரம். அக்ஷரம் அழியாத பொருள், என்னைக்கும் இருக்கிறவன் நாம. யார்? நீதான் அது. மூணாவது அவ்யக்தம், தோன்றாதது. தோன்றாததுன்னா என்னது? நான் தான் இறைவன் அப்படின்னு தோன்றாது. நான் தான் இறைவன் தோன்றாது, ஆனால் எல்லா வேலையும் செய்யும். அதனால் அது இல்லை, தோண்டலை இல்லையா? தோண்டலை, தெரியலை, உனக்கு தெரியல. ஞானிகளை கேட்டுப்பார், யோகிகளை கேட்டுப்பார், பக்தனை கேட்டுப்பார், கடவுள் இருக்கானா இல்லையான்னு. ரிஷிகளை கேட்டுப்பார். அதனால தான் ஞானியாக இருக்கிறேங்கிறார் அவர். என்னை அறிந்தவனுக்கு நானாக இருக்கிறேங்கிறார். ரொம்ப அற்புதமான மந்திரம் இது. 7வது சாப்டர் 18வது மந்திரம். நான் 12வது சாப்டர் இது பண்ணிட்டுருக்கேன். இப்போ இங்கே 4வது வார்த்தை என்ன? வியாபகம், எங்கும் பரவி இருப்பது. அது இல்லாத இடமே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். அதான் ஆத்மான்னு சொன்னோம். அத்வைத்தம் ஒன்றே ஆனது. அச்சிந்தயம், சிந்திக்க முடியாது. எதை வச்சு சிந்திப்பேன்? எதை நினச்சி சிந்திப்பேன்னா ஒரு உபாசனாவா பண்ணால் இந்த உபாசனா, அதுக்கு தான் உபாசனா சொல்ல வந்தேன். உபாசனா வேறு, நிதித்தியாசனம் வேறு, மனனம் வேறு, சிரவணம் வேறு. சிரவணம் கேட்குறீங்க, மனனம் அதை சிந்திக்கிறீங்க. அதை இறுதிப்படுத்துறதுக்கும் உறுதிப்படுத்துறதுக்கும் உபாசனா தேவைப்படுது. ஆழத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகுது. ஏன்னா இந்த போடுற விதை மேலே போடுறியா, நடுவில் போடுறியா, ஆழத்தில் போடுறியான்னா ஆழத்தில் போட்டால் தான் முளைக்கும். நடுவில் போட்டாலும் முளைக்காது, மேலே போட்டாலும் முளைக்காது. அதனால் ஆழத்தில் தான் அதுக்கு தேவையானது இருக்குது. நல்லா விளையணும் அப்படின்னு சொன்னால் அது ஆழத்துக்கு போகணும். அந்த ஆழத்துக்கு கொண்டு போகிற வேலையை உபாசனா செய்யுது. இப்போ இந்த அக்ஷரம், அத்வைதம், அவ்யக்தம், அச்சிந்தயம் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் மேலோட்டமாக எனக்கு தெரியும்னா அது உபயோகம் இல்லை. அது செயல்படுற அளவுக்கு உனக்கு தெரியணும். அப்போ உன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்கும்? ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறான்ல, அதெல்லாம் கிடையாது, சாஸ்வதமாக இருக்கும். ஏன்னா ரியலைசேஷன். இப்படி வச்சுக்கோ, இப்படி நினச்சிக்கோ, இப்படி பண்ணிக்கோப்பா, அப்படி இங்கே இல்லை, நீ தாண்டா அது, நீ தான் அது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அதான் ரியலைசேஷன் அட் ரியாலிட்டி. ரியலைசேஷன் ஆகிடுச்சுன்னா அதுதான் என்லைட்மெண்ட்டுன்னு சொல்ல. வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்துட்டா உனக்கு சந்தேகமே இல்லை. சந்தேகமே இல்லைன்னா நீ தான் அது. அப்போ உன்னுடைய செயல்பாடு எப்படி தப்பாக இருக்கும்? சந்தேகம் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணுறப்பா, ஒரு காரியத்தை இப்போ சந்தேகம் இல்லாமல், இப்போ சந்தேகம் இருக்குல்ல உனக்கு, எல்லாத்துலேயும் சந்தேகம் இருக்குது. நடக்குமா நடக்காதா? இப்போ எது கோயிலுக்கு போகிறான், சாமிகிட்ட போய் கேட்குறான், நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, பிறக்குமா பிறக்காதா, நைட்டு சாப்பாடு எங்கே கிடைக்குமோ கிடைக்காதா, இருக்காங்களா இல்லையா? என்ன காரணம்? இருட்டு இருக்குது, சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகமும் இருட்டமும் இல்லாமல் வெளிச்சமும் ரியலைசேஷன் இருந்துச்சுன்னா அங்கே ஒன்றும் டவுட்டு கிடையாது, தெளிவாக இருக்கும், தடை கிடையாது, எந்த பாதிதமும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. இது புரியுதா? இது புரியுதில்ல? அக்ஷரம், அவ்யக்தம்,
அவ்வியக்தம்னு தோன்றாதது, அக்ஷரம் அழியாதது, அச்சந்தனியம், நீ அதை சிந்திக்க முடியாது. ஆமாம். இப்போ வியாபகம் பறந்தது, சிந்திக்க முடியாததுங்கிறது எப்படின்னா உபாசனா வரைக்கும் நீ வந்து அது வேற நான் வேறங்கிறதுனால அதை இப்போ நீங்கள் அதுக்கு தான் உபாசனான்னு சொன்னது. இதை வந்து நீங்கள் உபாசனா பண்ணணும், அதிஷ்டானங்கிறத நீங்கள் சிந்திக்கணும்னு சொல்கிறேன்ல. சிந்திக்க அதை ஆழத்துக்கு அழைச்சிட்டு போய் அதனுடைய சாரத்தை வந்து எது எடுக்குதோ அதுதான் நிதித்தியாசனம். சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க, அறிஞ்சிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அறிஞ்சிட்டிங்கன்னா அது நிதித்தியாசனம், அறிஞ்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா உபாசனா. புரியுதா? 4 நிலைகள் நடக்கு: சிரவணம், மனனம், உபாசனா. அதுதான் தியானம். தியானத்தை ஞானிகள் புறக்கணிப்பாங்க, நாம் புறக்கணிக்கலை. ஏன்னா அதோடைய வேலை இருக்குது, ரோல் இருக்குது. இங்கே அணுச்சிந்தனத்தில் அந்த தியானத்தை கொண்டு வராங்க இவங்க. ஞானிகள் எப்படி கொண்டு வராங்கன்னா அணுச்சிந்தனத்தினால அனுசிரவணத்தினால அணுச்சிந்தனம், அதனால ஞானாக்கினி உருவாக்கிட்டுதுங்கிறதாங்க. கரெக்டு தான். அதுவும் இருந்தாலும் இதை சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் ப்ளஸ்ஸு தானே, ஈஸியாக பறக்கலாம். இன்னொரு என்ஜின் மாதிரி தானே. விசாரத்திலே கொண்டு வரலாம். விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? விசாரம் பண்ணினதை நீ நினச்சி பார்க்கணும்ல. இந்த விசாரம் பண்ணின கன்க்ளூஷன் தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் 10. இப்போ பிரம்மம்னு கேட்டாலும் இதை நீங்கள் சொல்லணும், நீ யாருன்னு கேட்டாலும், நான் வந்து ஆத்மான்னு சொன்னாலும் இந்த 10 சொன்னாலும், ஆத்மானா என்னன்னு கேட்டால் இந்த 10 தான் ஆத்மா. இது சொரூபம், இது உபாதி இல்லை. இதை நாம் முதல்ல உபாதியாக பார்ப்போம், அப்புறமா சொரூபமாகிடும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆனந்தமயம், ஞானமயம், சிவமயம் எல்லாம் மயமாக வந்த மயமெல்லாம் வந்து நம்ம சித்தா இருக்கிற வரைக்கும் மயம். நாம் சத்து ஆகிட்டோம்னா சித்தும் இல்லை, மயமும் இல்லை, சொரூபம். இப்போ நான் சொல்கிறது சொரூபத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அறியும் போது மயமாக அறிவீங்க. உபாசனா வரைக்கும் அது மயமாக இருக்கும். நிதித்தியாசனம் ஆகிடுச்சுன்னா அது சொரூபமாகிடும். அது புரியுதா? அதுக்கு தான் அது புரியறதுக்காக ஒரு மாதுளையில் உள்ள முத்துக்கள். இது ஏற்கனவே இந்த மாதுளை எதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி, இதே தத்துவம் தானே, இதே தானே. சரி, பார்க்கலாம். மாதுளம்பழம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது. மாதுளம்பழத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது. பிரம்மன் தான் சொல்லியிருக்கோம். ஒரே இதில் 1000. அதே எல்லாத்துலேயும் ஒரே சாரம் தான். ஆமாம், அது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி ஏன் இந்த மாதுளம்பழம் எனக்கு நினைவு வந்துச்சுன்னா, நான் ரிவ்யூ பண்ணுறேன் திரிசிகி பிராமண உபநிஷத்து. அதானப்பா திரிசிகி பிராமண உபநிஷத்து. அதில் வந்து இந்த 4-5 கோஷம் இருக்குல்ல, பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு. அந்த கோஷத்தில் ஜீவன் எங்கே இருக்கோ அது ஜீவன். இதெல்லாத்துலேயே மயமாக இருக்குது. அது வரைக்கும் அது ஜீவன், அகங்காரத்துக்கு உட்பட்டது. அதுவே சத்தாயிடுச்சுன்னா, ஆனந்த ஸ்வரூபத்துக்கு போயிடுச்சுன்னா அது வந்து பரமன், ஜீவன் பரமன். அதுக்கு உதாரணம் சொல்லும்போது நான் இதுலேருந்து நான் எடுக்கலை. ஜென்ரலாக ஒரு எளிமையான மக்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லணுங்கும் போது அந்த மாதுளம்பழங்கிற சிந்தனை வந்துச்சு. இந்த மந்திரத்தை இன்றைக்கி அதில் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, அது மாதுளம்பழம்னு சொல்லலை, ஒரு ரசத்தை, ஒரு பழத்தை ரசம் பண்ணால் புழிஞ்சா அந்த பழத்தினுடைய எல்லா பகுதியிலேருந்தும் ஒரே சாரம் தான் வரும்னு சொல்லுது இந்த திரிசிகி பிராமண உபநிஷத்து. இன்றைக்கி எடுத்து எழுதுனேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பழத்தை புழிஞ்சால் பழத்தில் எல்லா பக்கமும் ஒரே ரசம் தான் வரும் அப்படிங்க. அதில் இன்னொன்று என்ன தெரியுமா சிறப்பு? இந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, எலுமிச்சம்பழமாக பொதுவாக பெரியவங்களுக்கு போகும்போது ஒன்று எடுத்து போய் கொடுப்பாங்க. என்ன தத்துவம்னா, ஒன்று வந்து எல்லா 12 மாதமும் அது கிடைக்கும், அவைலபிலிட்டி. நமக்கு நேஷ்னல் ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருக்கா? நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது, நேஷ்னல் அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, ஃப்ரூட் இருக்கா? எலுமிச்சம்பழத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், அது காயாக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, புளிப்பாக இருக்குமா. ஒரே ரசம், ஏக ரசம். சொல்கிறது புரியுதா? அதான் நம்ம பெரியவங்க. அது மட்டும் இல்லை, மூளைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இது சிட்ரிக் ஆசிட், விட்டமின் சி. இந்த மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் நமக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான் இந்த எலுமிச்சம்பழம், விட்டமின் சி, சிட்ரிக்
ஆரஞ்சு பழம் ஆனால் கொஞ்சம் மூளை சம்மந்தப்பட்ட வெண்டைக்காய் அண்ணன் உபதேசம் பண்ணா நான் வந்து 4th ஸ்டாண்டர்டு. சரி, இப்போ குளிர்ச்சிக்கும் முக்கியமான குளிர்ச்சி அத்தனை மெடிக்கேட்டட் மூலிகை, எம்ஜம்பழம், தேன் இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரும். சரி, இப்போ இது பார்த்துட்டோம். இப்போ நிருபாதி பார்க்க போகிறோம் 2வது டைட்டிலில். நிருபாதிக்குன்னு என்னது? உபாதி இல்லை, ஆனால் வடிவம் இருக்குது. இங்கே தான் எல்லாருக்கும் குழப்பம் வந்துச்சு. எப்படின்னு கேட்டால், இந்த 10 சொன்னல, இது வந்து உபாதி அல்ல, இது சொரூபம். இது போகவே போகாது, சொரூபம், இறைவனுடைய சொரூபம் இது. நமக்கு இது கிடைக்காம இருக்கே, நம்ம தொடர்பு கொள்ளாமல் இருக்கோம், இல்லை தொட்டு தொடர்பு கொள்கிறோம், விட்டு தொடர்பு கொள்கிறோம். அதுதான் நிச்சயம் ஆகாத வரைக்கும். ஞானம் வந்து அப்போ தான் ஞானம் நிச்சயம் ஆகும். ஞானம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். நான் அதுக்கு தான் வலியுறுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேன்னு சொல்கிறது எதுக்குன்னா, இதெல்லாம் நிஷ்டைக்கு கொண்டு போவோம் உங்களை. புரியுதா? நிஷ்டை டக்குன்னு வராதுங்க. நிஷ்டை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இதை ரியலைஸ் பண்ண நிஷ்டை தானாக வந்துடும். நம்ம பாலிசியை தானாக வர்றதுக்கு வரைக்கும் நம்ம அந்த ப்ராசஸை செயல்படுத்துவோம். அது புரிஞ்சிச்சா? இந்த வச்சுக்கோ, கற்பனை பண்ணிக்கோ, இப்படியா நீயா நினச்சிக்கோ, அந்த பாலிசி கிடையாது. அது எப்படி பிறக்குதோ அப்படி பிறக்க வைக்கிறோம். புரியுதா? அது தானாக எப்படி பிறக்குமோ அப்படி பிறக்க வைக்கிறோம். இந்த சூழல்லாம் உருவாக்குனா அந்த சூழல் வந்து அது அப்படி பார்த்தா, நிருபாதிக்க சாக்காரக கதமிதி. நிருபாதின்னு சொல்கிறீங்க, ஆனால் சாக்காரம் சொல்கிறீங்க. எப்படி? உபாதி இருந்தால் தானே சாக்காரம். இது நிருபாதின்னு எப்படின்னு கேட்டால், அதை நிருபாதிக்க சாக்கார திரிவிதாக, இதை தான் 3 விதமாக சொல்கிறோம். உபாதி இல்லைப்பா, அது மெய்ப்பொருள். அது ஆனால் வடிவம் இருக்குது. எப்படின்னு கேட்டால் அது 3 விதமாக இருக்குது. ஒன்று பிரம்ம வித்யா, அதான் ஞானம். இன்னொன்று வந்து ஆனந்தம் 2வது. 3வது 2ம், அதான் துரியம் இல்லை உபயம்னு சொல்ல. இது 3ம் உபாதி அல்ல. இது 3 உபாதி அல்ல. நாம் உபாதியாக நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஏன்னா தொட்டு வச்சுருக்கிறதுனால. இப்போ இந்த 10 பொருள் இருக்குல்ல, 10 பொருள் ஒரு மாதுளையில் ரசமாக முத்துக்களாக இருக்குது. இதை யார் அறிகிறா, யார் சுவைக்கிறான்னா நாம் தான் அறிகிறோம். சித்து தான் அறியுது, சுவைக்குது. இதை அறியறதும் சித்து, சுவைக்கிறதும் சித்து தான். அது முத்துக்களாக இருக்குது. புரியுதா? இது அறிஞ்சு அதை சுவைச்சிருச்சுன்னா இது அதுவாகிடுது. இது என்னவாயிடுது? அத்வைதமாகிடுது, அக்ஷரமாயிடுது. இது அக்ஷரம் அவ்யக்தமாகிடுது, அநிர்வச்சனியமாகிடுது, எல்லாம் ஆயிடுதா? அறியுதா? அறிஞ்சாதான் ஆக முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எந்த பொருளும் நீ அறியாமல் வாங்க மாட்டேன். ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தால் கூட யூசேஜ் அறிஞ்சு தான் வாங்குற. அது மெக்கானிசம் வேணால் அறியாமல் இருக்கலாம், அது அவசியம் இல்லை. அது மெக்கானிக் இருக்கான், அதை சொல்லி அதுக்குன்னே வேலை பார்க்குறவன் இருக்கான். எல்லாத்துக்கும் மெக்கானிசம் பார்த்துட்டு இருக்க முடியாது. யூசேஜ் அறியறல்ல. அப்போ அப்படி அறியாமல் நான் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன், வந்திருக்கேன், என்ன சொல்லுப்பார் அப்படின்னு கேட்குறீங்க வச்சு மிஸ்ஸர்கிட்ட வந்து பார்த்துட்டு ஒரு பொருள் பேர் சொல்கிறாங்கன்னா பாரு, அவங்க அறிஞ்சிருக்காங்க, நீங்களும் அறிஞ்சு தான் வாங்குறீங்க. எதுக்காக வாங்கிட்டு போனீங்க? யூசேஜ் வருது. அதுபோல் அறிஞ்சாதான் அடைதல். நீ அறியலை, அதுதான் அஜ்ஞானம். இது புரியுதா? அதனால் ஆகலை, தயாரிக்கவும் இல்லை, கொண்டு போய் வைக்கவும் இல்லை. எதெல்லாம் வைக்கலை? அத்வைதம், ஆனந்தம், அமைதி, குளிர்ச்சி, இதெல்லாம் கொண்டு போய் வைக்கலை. நீ என்னவா நினைக்கிற? அது வேலையில் இருக்கே, மயமாக நினைக்கிற, உபாதியாக நினைக்கிற. உபாதி இல்லை, இது ஸ்வரூபம் அப்படிங்கிறத வலியுறுத்துது மந்திரம். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். தெளிவாச்சா? இப்போது சாக்காரட்ச ஆனந்தம், ஆக்சுவலாக ஆனந்தம் உபாதி இருந்தால் தான் வடிவம் இருக்கும். இதுக்கு வடிவம் கொடுக்குறாங்க. எப்படி வடிவம் கொடுக்குறாங்க? இந்த ஆனந்தம் அத்வைதம் இதுக்கெல்லாம் வடிவம் எப்படி கொடுக்குறாங்க? சாக்காரச்சேதி நிரூபாதிக்கும், உபாதி அல்ல, ஆனால் வடிவம் இருக்குது. அது 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஞானம், இன்னொன்று ஆனந்தம், 2ம் அப்படின்னு 3ஆக சொன்னேன். அதில் திரிவித சாக்காரம் அப்படியே புனர்துவவிதா 2 விதம், இன்னும் 2 சேர்க்குறீங்க. அதுதான் நித்தியம் முக்தன்னு 2 சொன்னோம் இல்லையா? நித்தியங்கிறது தோன்றாது, பிறக்காது, சத்தாக இருக்கிறது.
இன்னொன்று வந்து முக்தாங்கிறது தோன்றுவது, நிற்பது, மறைவது, சித்தா இருக்குது. ஆனால் அதுவும் அழியாதது தான். அது அழியாததுனால அதை நாம் வந்து சொரூபம்னு சொல்கிறோம். தோன்றும் நிற்கும் மறையும் உபாதியுடைய கேரக்டரு. இதுவும் தோன்றும் நிற்கும் மறையும். ஆனால் இந்த சித்தா இருக்கிற அந்த தத்துவம், சித்து மேலே இருக்கக்கூடிய சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் உபாதி. சித்து வந்து சத்து. இது புரியுதா? இது சொல்கிறது புரியுதா? உபாதி சித்து தான் உபாதி எடுத்திருக்கு, வடிவம் எடுத்திருக்கு. இன்னும் வடிவம் எடுத்தாலே நம்ம உபாதின்னு சொல்லுவோம்ல. இது உபாதி அல்ல. வடிவம் எடுத்தால் உபாதி தான். ஆனால் இது ஒரு பாதி வடிவம் எடுக்குது, ஒரு பாதி அழியாத பொருளாக இருக்குது. அது சித்து அழியாத பொருளாக இருக்குது. சித்தம், புத்தி, அகங்காரம், ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, இதெல்லாம் என்னவாயிடும்? உபாதிகள். அதெல்லாம் போயிடும். சித்து வந்து சத்தோடைய சரிபாதியாக இருக்கிறதுனால அதுவே ஆனந்தம், அதுவே அமைதி, அதுவே அத்வைத்தம். அந்த சொரூபத்தினுடைய சரிபாதி இதுக்கு இருக்குது. இது அறியாமல் அறியாமல் இருக்கிற வரைக்கும் அது ஆனந்தமயம். அறிஞ்சா ஆனந்த ஸ்வரூபம். இது புரியுதா? அதை தான் சொல்கிறாங்க. 5 ஆக்கியிருக்காங்க. என்னென்ன 5? ஒன்று வந்து ஆனந்தம், ஞானம், ஆனந்தம், ரெண்டும் சேர்ந்ததா. அப்புறம் வந்து நித்தியம், முக்த சாக்காரம். இதுதான் அங்கே இருக்கிறது. பொறுமையாக கேளுங்க. இன்றைக்கி குழப்பமே இருக்கக்கூடாது. தெளிவாகிடணும். அடுத்த மந்திரத்துக்கு போகணும். அங்கே இப்போ இதை வந்து நித்திய சாக்காரோ முக்த சாக்காரோன்னு 2ஆக பிரித்தோம். நித்திய சாக்கார ஸ்வாதிய ஆதி அந்த சூன்யக. நித்திய சாக்காரம் சத்து, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, சூன்யம். அதுதான் துருவம்னு சொன்னது. எட்டர்னல். இது இங்கிலீஷ் வேர்டெலாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது சொன்னோம் இல்லையா? பிளிஸ், ஆனந்தத்துக்கு பிளிஸ்ஸு, துருவத்துக்கு எட்டர்னல், இன்டிஃபைனபிள், அப்புறம் என்னது இம்மூவபிள். எல்லா வார்த்தையுமே நல்ல அழகான வார்த்தைகள். இன்பெரிஷபிள், அழியாதது அக்ஷரம். சரி போட்டோம். இப்போ நித்திய சாக்காரம் தெரிஞ்சிடுச்சு. சாஸ்வதக, அதுவும் சாஸ்வதம் தெரிஞ்சிடுச்சு. உபாசனாயே முக்தி கதா. இந்த 2வது இருக்குல்ல, 2வது என்னது? முக்த சாக்காரம். அதுதான் உபாசனாவால், நிதித்தியாசனத்தினால, ஞானத்தினால, சிரவண மனன நிதித்தியாசனத்தினால அது தோன்றும் நிற்கும் மறையும். ஆனால் அழியாதது ஸ்வரூபம். அதனால் அதை வந்து என்ன சாக்காரம்? முக்த சாக்காரம்னு அதை சொன்னோம். இதெல்லாம் புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அடுத்தது முக்திகதா தேஷாம் சாக்காரம் முக்த சாக்காரம். தஸ்ய அகண்ட ஞானேன. இதான் அகண்ட ஞானத்தினால இது பிறக்குது. அதனால் சோபி சாஸ்வதக. இப்போ 16, 17, 18 மந்திரம் தெளிவாயிடுச்சா? இப்போது 19வது மந்திரம். கொஸ்டின், 2வது கொஸ்டின் என்னன்னா, முக்த சாக்கார ஸ்வைச்சக. அந்த சாக்கார முக்த சாக்காரத்துக்கு ஒருத்தன் தனி மனிதனுடைய விருப்பத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் எப்படி சாக்காரன்னு சொல்கிறீங்க? சாஸ்வதம்னு எப்படி சொல்கிறீங்க? அதாவது முக்த சாக்காரத்தில் 2வது கேட்டகரி தோன்றும் நிற்கும் மறையும். அதை சாஸ்வதம்னு எப்படி சொல்கிறீங்க? சாஸ்வம் தத்துவம் கதமிதி. அதை எப்படி சாஸ்வதம்னு சொல்கிறீங்க? அதுக்கு தான் சொன்னால், அதில் ஒரு பகுதி வந்து உடலாக இருக்கிறது உபாதி, சித்துங்கிறது சொரூபமாக இருக்க அழியாதது, அது சத்து. அதுக்கு காரணம் அங்கே தான் இதை சொல்கிறோம். அத்வைதம் அதோடைய சொரூபம். அகண்டம், பரிபூரணம், நிரதிசயம். நிரதிசயம்னா ஏராளமானது இருக்கிறது. பரமானந்தம், சுத்தம், புத்தம், சச்சிதானந்த தத்துவம். இது சுத்தம், புத்தம், முக்தம், சத்திய ஆத்மகம், பிரம்ம சைத்தன்யம். இதெல்லாம் பிரம்மன்னு சொல்லலை, பிரம்ம சைத்தன்யம். பிரம்ம சைத்தன்யம்னா பிரம்மத்தினுடைய சக்தி. சித்து ஒன்று சுவையற்று இருக்கிற மாதிரி இருக்கும், சாந்த ரசமாக இருக்குது. பாக்கி 9 ரசமும் சுவையோடு இருக்குது. இந்த சுவையோடு இருக்கிறது சித்து, அம்பாள். சுவையற்று ஏகரசமாக இருக்கிறதுல சுவாமி. புரியறதுக்காக சொல்கிறேன்.
சுவாமி அம்பாள், இதுதான் சிவம் சக்தி. இப்போது இந்த அத்வைதம், அகண்டம், பரிபூர்ணம், நிரதிசயம், பரமானந்தம், சுத்தம், புத்தம், முக்தம், சத்தியம், இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது? சித்துக்குள்ளேயும் இருக்குது, சத்துக்குள்ளே. ரெண்டும் ஒன்று தான். சித்தை சொன்னாலும் இது சொருப்போம், சத்தை சொன்னாலும் சொருப்போம். சித்தை அறியாததுனால உபாதி மாதிரி அது நினச்சின்னு இருக்கு. இது வெளியில் இருக்குது, இன்னொரு இடத்துலேருந்து நம்ம வாங்கிக்கணும், கடன் வாங்கிக்கணும், அங்கே போனால் தான் இது கிடைக்கும் அப்படின்னு அது நினைக்குது. அது வரைக்கும் இதுக்கு உபாதி மாதிரி தெரியுது. அது உபாதி அல்ல. இந்த 10ம் அது ஒன்றுடைய ஸ்வரூபம். நான் சொன்ன 10 இல்லாமல் புதுசாக இதில் என்னென்ன வந்திருக்குன்னா புதுசாக என்ன வந்திருக்குன்னா அகண்டம் வந்திருக்கு. பரிபூர்ணம் சொல்லலை, நான் நிரதிசயம் சொல்லலை. பரமானந்தம் ஆனந்தத்தில் வந்துருச்சு, சச்சிதானந்தத்திலே வந்துருச்சு. அதை விட்டுடுங்க. சுத்தம் சொல்லலை. சுத்தம்னா சுத்தமாக மனமே இல்லாதது, எந்த உபாதியும் மற்றது தான் சுத்தம். ஆச்சா? எந்த உபாதியும் மற்றது, எந்த எண்ணங்களும் மற்றது, எந்த வடிவமும் எதுவும் ஏற்றி வைக்கப்பட்டது எதுவுமே இல்லை அதுக்கிட்ட. அதான் சுத்தம். புத்தம் அறிவுபூர்வமானது, முக்தியானது. இதெல்லாம் அடியேன்னு சொல்லலை. சத்தியாத்மகம், சத்தியத்தினுடைய ஆத்மாவாக இருக்குது. இதெல்லாம் எதுன்னா இதுதான் பிரம்ம சைத்தன்யம் சாக்காரம். அப்போ பிரம்மம் நிராகாரம், பிரம்ம சைத்தன்யம் நிராகாரம் ப்ளஸ் சாக்காரம். இது புரியுதா? இதுதான்ப்பா அங்கே இருக்கிற நுட்பம். இது புரியுதா? இதை நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொன்னால் தான் எனக்கு நிறைவாக இருக்கும். அது 2 நாளாக இதை தான் சிந்திச்சிட்ருக்கேன். வேறு வெளியில் போயிருந்தா கூட, ட்ரிப்புக்கு போயிருந்தா கூட இந்த சிந்தனை இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு ஃபைனல் பண்ணிடலான்னு. ஆச்சா? இது வந்து பிரம்ம சைத்தன்யம். பிரம்மன்னு சொல்லலை, பிரம்ம சைத்தன்யம் 2க்கும் உண்டு. இதுக்கு பாதி அதுக்கு பாதி உண்டு. சித்துக்கும் இந்த கேரக்டரு ஸ்வரூபம், சத்துக்கும் இந்த கேரக்டர் இருக்குது. இது அறியாத வரைக்கும் மயம், அறிந்தால் சிவம். சிவமயம், சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனந்தமயம். அதில் ரொம்ப தெளிவாக வேதம் தெளிவாக சொல்லுது. எப்படிலாம் சொல்லுதுன்னா பிராணமயம், அன்னமயம், மனோமயம், மயம் தான் சொல்லு, ஸ்வரூபமே சொல்லலை. ஏன்னா உபாதி, இதெல்லாம் உபாதி போயிடும். இப்போ நீங்கள் யாருன்னா அந்த 10 தான். நீங்கள் அதிஷ்டானம், அத்வைதம், அக்ஷரம், அவ்யக்தம், அச்சிந்தயம், அச்சலம், வியாபகம், துருவம். வெரி குட். துருவம். ஆனந்தம். ஆனந்துக்கு பதிலாக சுகிருதம், ஏன்னா ஆனந்தம் அங்கே இருக்குது. சுகிருதம், புனிதம். இந்த 10 வச்சுங்க போதும். நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் இதான் 10. 1000 இருக்குது, ஆனால் இந்த 10 பிரதானம். இது திரும்ப 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 வருது. இந்த 11,000 மந்திரத்துலேயும் 108 உபநிஷத்துலேயும் இந்த 10 வார்த்தைகள் வராத உபநிஷத்தே இருக்காது. ஏதாவது ஒரு மந்திரத்தில் இது வருது. அதனால் அந்த 11,000 மந்திரம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதையும் நான் அரியன் உறுதிப்படுத்துகிறேன். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு எது சாதகமாக அதை எடுத்துக்குவீங்கன்னு தான் சொல்லது பயமாக இருக்குது. அது அவசியம் இல்லை, அது அவசியம் இல்லை. நான் பெரிய வேதாந்தி, நான் பெரிய லாடு லபக்தாசன் அப்படி போய்ட்றாங்க நிறைய பேர். புரியுதா? புறத்தில் உனக்கு பூஜை தேவையில்லைன்னா கோயிலுக்கே போகாதுன்னு அர்த்தம் இல்லை. கோயிலுக்கு போகலன்னா நீ இங்கே உட்காந்து தியானம் பண்ண அந்த நேரத்தில். கோயிலுக்கும் போக மாட்டேன், தியானமும் பண்ண மாட்டேன்னா, ஆனால் நீ தான் முட்டாள். புரியுதா? கோயிலுக்கு போகிற நேரத்தில் தியானத்துக்கு ஈடுபடுத்துன்னு அர்த்தம். அது சொல்ல வர்றது அதுதான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாமல் இருக்கேன் நான். புரியுதா? இப்போது இந்த 2வது கேள்வி, சாக்காரம்னு சொல்கிற சாஸ்வதம் எப்படின்னா, சாக்காரம் பாதி சாக்காரம் பாதி நிராகாரம். அதாவது பாதி உபாதி பாதி சத்து அப்படி இருக்குது. அதனால் இதெல்லாம் இருந்து இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் உபாதி இல்லை, இதெல்லாம் நிருபாதி. இதெல்லாம் உபாதி அல்ல, இதெல்லாம் சாஸ்வதம், இதெல்லாம் ஸ்வரூபம். ஸ்வரூபங்கிற வார்த்தை தான். அதுக்கு வேறு எந்த வார்த்தை போட்டாலும் நிற்காது. ஸ்வரூபங்கிற ஒரே ஒரு இடத்துல தான் இதை பயன்படுத்த முடியும். எது சத்தோ அது மட்டும்தான் ஸ்வரூபத்தை சொல்ல முடியும். வேறு எங்கேயும் ஸ்வரூபமே சொல்ல முடியும். பாக்கி எல்லாமே என்னது, உபாதி தான். ஏன்னா தோன்ற நிற்கும் மறையும். அதனால் இது நிருபாதிக்கம். ஆனால் சாக்காரஸ்யம் வடிவம் பெறுகிறது.
வடிவம் பெறுகிறது. நிராகாரமாக இருந்தாலும் வடிவம் பெறுகிறது. சித்தா இருக்கிறதுனால சித்துக்கு அந்த தகுதி இருக்குது. வடிவம் எடுக்கும், வடிவம் எடுக்காமலும் இருக்கும். அதனால் நித்தியத்துவம் சித்தையேவ. அதனால் இதை நித்தியம்னு சொல்கிறோம். கேட்ட கேள்வி என்னென்னா, சாக்காரம் போயிடும்னு, நிராகாரம் நிற்கும்னு. இப்போ இது சாக்காரமாக இருக்குது, எப்படி நிற்குது? சாஸ்வதம் நித்தியம்னு கேட்குற அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில். இந்த ஆடியோ திரும்ப ஒரு முறை 2 முறை கேளுங்க. என்ன ஆச்சா? இது 19. இன்னைக்கு 20வது மந்திரத்துலேருந்து பார்க்கலாம். சாகாரஸ்ய நிரவயவ துவாத். வடிவம் இருக்குது, ஆனால் அவயவம் இல்லை. ஸ்வ அதிகம் அப்பி தூரத்தோ. இந்த சத்தினுடைய பிரபாவத்தை விட இது ஒன்றும் அதிகம் இல்லை. சத்து தான் பிரபாவம். அதில் இந்த குணங்கள் எல்லாம் ஒரு ஒரு முத்துக்களாக இருக்குது. மாதுளம்பழம் தான் பெருசு, அதில் இருக்கிற முத்துக்கள்லாம் சின்னது. இந்த சின்னதாக இருக்கிறதுனால இதை விட அந்த சத்தை விட அதிகமாக டாமினேட் பண்ணாததுனால எதுவுமே வெளிப்படலை. பிரம்மங்கிற ஒண்டி தான் வெளிப்படுது, மாதுளம்பழங்கிற ஒண்டி தான் வெளிப்படுது. ஒரு முத்து அத்வைதமாக இருக்கேன், ஒரு முத்து ஆதாரமாக இருக்கிறேன், ஒரு முத்து ஆனந்தமாக இருக்கிறேன், ஒரு முத்து அதில் எதுவுமே எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே. அப்படி இருக்கிறதுனால சாகாரஸ்ய நிர அவயவம், அதெல்லாம் அங்கம் இல்லை. முத்துக்கள் தனித்தனியாக இருந்தால் அங்கம் இல்லை. முத்துக்கள் இருக்குது, ஏகரசமாக தான் இருக்குது. இதே தாங்க தத்துவம். இதுதான் நல்லதான். இதே தத்துவம் தாங்க பிரம்மத்துக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள வேறுபாடு. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, முத்துக்களாக பிரிஞ்சு கிடக்கிறோம், ஒரே ரசம்தான். சிம் கார்டாக பிரிஞ்சு கிடக்கிறோம், ஒரே நெட்வொர்க்கு தான். புரியுதா? நிறைய பாடிகளாக பிரிஞ்சு கிடக்கிறோம், ஒரே செல்ஃபோன் தான். சொல்கிறது புரியுதா? செல்ஃபோனு பாடிகளாக பிரிஞ்சு கிடக்கிறோம். ஏன்னா அது பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த செல்ஃபோன் மாறுது. பொருளாதாரம் உன்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் எல்லாமே கரெக்டாக பொருந்து வருதா? அப்போ இந்த சிம்மு இதை விடுங்க, இந்த செல்ஃபோனை விடுங்க, ஸ்தூல உடம்பை விடுங்க, அது மாறிக்கிட்டே இருக்க உபாதி. சிம் கார்டு உபாதி அல்ல. உபாதியை போட்டிருக்கிறதுனால அதை உபாதின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். உபாதி அல்ல அது கழட்டிடுச்சுன்னா அது சொருப்பம். இப்போ மாதுளம்பழத்தில் உள்ள முத்துக்கள் ஏகரசம், ஒரே சுவை, ஒரே குணம், ஒரே மனம். இந்த 10 தகுதியும் அதுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பேர் என்ன? மாதுளம்பழம் தான். அத்வைதத்தை எடுத்தாலும் மாதுளம்பழம் தான், அக்ஷரத்தை எடுத்தாலும் மாதுளம்பழம் தான், அவ்யக்தத்தை எடுத்தாலும் மாதுளம்பழம் தான், அதிஷ்டானத்தை எடுத்தாலும் மாதுளம்பழம் தான். அது புரியுதா? இப்போது நிரவயம் பிரம்ம சைத்தன்யம் இறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னு கேட்டால், இது 10 இருந்தாலும் 1000 முத்துக்கள் இருந்தாலும் நிரவயமம் அங்கம் இல்லை. இது மாதுளம்பழத்து கையே, இது காலு, இந்த 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 முத்து வந்து கண்ணு அப்படின்னு நீ சொல்ல முடியாது. சொல்கிறது புரியுதா? அதுதான் சொல்லுது. ஸ்வ நிரவயவம் பிரம்ம சைத்தன்யம் இது, பிரம்மம் சைத்தன்யம் இது. சர்வ உபனிஷத்ஸோ, எல்லா உபனிஷத்தும் இதை தான் சொல்கிறது. சர்வசாஸ்திர சித்தாந்தேஷோ, எல்லா சாஸ்திரமும் எல்லா சித்தாந்தங்களும் எல்லா வேதாந்தங்களும் அதான் சர்வ வேதாந்த சித்தாந்த சாரமாக இருக்கிறது. சர்வ சாஸ்திரத்தினுடைய சாரமாக இருக்குது. 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரமாக இருக்கிறது என்று ஸ்ரூயதே, வேதம் ஸ்ருதி சொல்கிறது. அத ச வித்யா ஆனந்த துரியானாம் அபேத. அதனால் வித்யா, ஆனந்தம், துரியம் எல்லாம் ஒன்று தான். வித்யான்னு சொன்னாலும் அதாவது ஞானம், ஆனந்தம், துரியம் 3ம் ஒன்று தான். அபேத ஏவ ஸ்ரூயதே, வேதம் 3ஐயும், ஞானத்தையும் ஆனந்தத்தையும், சச்சிதானந்தத்தில் ஆனந்தத்தையும் ஞானத்தையும் ஒன்று தான்னு சொல்லுது. சத்து இது 2த்தையும் உள்ளடக்கியது சத்து. இது 2ம் வெளியில் வருது,
அது வெளியிலே வரதில்லை. ஆனந்தத்தை நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க, ஞானத்தை வெளியில் பார்க்குறீங்க, உணர்றீங்க. சத்து ஒன்று இருக்குன்னு தெரியுது. இருக்கா இல்லையா? இருக்குல்ல, அதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் அத ச வித்யா ஆனந்த துரியானா அபேதையேவ ஒன்றே சூயத்தே சர்வத்திர வித்யாதி சாக்கார பேதக. எங்கும் வித்யா ஆனந்தம் சாக்கார பேதக வடிவத்தால் வேறுபட்டு இருந்தாலும். அவன் கேட்குற கேள்வி என்ன கேட்குறான்? மூணாவது கேள்வி கேட்குறான். இப்போ நீங்கள் வித்யா ஆனந்தம் துரியம் ஒன்றுன்னு இப்போ சொன்னனா சொன்னீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் ஆக்கார பேதம் இருக்கே. ஏன் நீ ஆனந்தம் சச்சிதானந்தம் ஏன் 3 வார்த்தை சொல்கிறேங்கிற மாதிரி கேட்குறான் அவன். பிரித்து வச்சுருக்காங்க, பிரித்து தான் ஏன் பிரித்து வச்சுருக்கேன்னு கேட்குறான் அவன். நம்மளை மாதிரி உள்ளவங்க தான் யாரோ ஒரு அதி புத்திசாலி கேட்கணும். 4:30 மணிக்கு சாமி கும்பிட்டோம். 4:30க்கு போய் வெளியில் போய் எங்கேயாவது ஒரு டீ கடையை பார்த்து டீ குடிக்கணுங்கிறது ஒரு சிந்தனை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் அனுப்பிச்சு நீங்கள் டீக்கு ரெடி பண்ணுங்கள், சர்க்கரையெல்லாம் வாங்கிட்டு வாங்க, பால் வாங்கிட்டு வாங்க, பசுமாடு வாங்கிட்டு வாங்க. சாமி கும்பிட்டாரே இல்லையே தெரில, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்ருக்காரு. யார்? நம்ம சிஷ்யர். நாங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷத்து மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் போய் டீ கடை அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஜி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கவனம் இவருக்கு எங்கே இருந்திருக்கு? அந்த 3:30 மணி 4 மணி ஆனால் கப்பன்னு என்னது ஏதோ ஒன்று வருது, தானாகவே வேலை செய்யுது, உபாதி வேலை செய்யுது. ஆமாம், அப்படி கவனிக்கிறார். அந்த மாதிரி அதி புத்திசாலி. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னமோ நடந்துச்சு. இங்கே சாப்பாடு கிடைக்கலன்னா பொன்ராமா விட்டு மெயின் ரோட்டுக்கு போய் நேஷ்னல் ஹைவேஸ் வரைக்கும் அவர் நடக்க பாவம். அவர் நான் இல்லை, இவர் தான் அதுக்கு காரணம். அவர் பிஸ்கட் வாங்க போனார், நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டியதானே. இதான் ஒரு கனெக்ஷன் இருக்குது, வேலை செய்யுது, சிம்டம்ஸ் வேலை செய்யுது, சத்து சங்கல்பம் பண்ணுது, சித்து செயல்படுது. இப்போ புரியுதா? அது மாதிரி இந்த கேள்வியை கேட்குறான். 3வது கேள்வி என்னென்னா, வித்யா ஆனந்தம் துரியான்னு 3 சொன்னீங்களையா, அபேதம்னு சொன்னீங்களையா? ஆமாம். அப்போ ஏன் எல்லா இடத்துலையும் அதை சாக்கார பேதம் 3ஆக பிரித்து வச்சுருக்கீங்க? கதமிதி கேள்வி. இப்போ பதில் சத்தியம் ஏவ உக்தமிதி 26வது மந்திரம் வந்துட்டோம். நீ சொல்ல சரிதான்ப்பா, எல்லாத்துக்கும் சரி சொல்லுவாங்க. எப்பயுமே குரு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, இல்லை நீ சொன்ன தப்பு, குற்றமே அப்படி சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்லாம், ஹைவேஸில் சாப்பிட்லாம், வசந்த பவன் என்னென்ன A to Bலாம் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்லாம். ஆனால் அதெல்லாம் இப்போ திறந்துருக்காது. நீ பஸ்ஸில் ஏறி வேனில் ஏறி மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லா கடையும் மூடிடுவான். முதல்ல என்ன சொன்னான், நீங்கள் சொன்னது சரிதான்னு சொல்ல, அதே தான் இங்கே சொல்கிறார். சத்தியமேவ உக்தமிதி, நீ சொல்ல சரிதான்ப்பா. அது நல்ல டெசிஷனாக இல்லையா? அங்கேயே சாப்பிட்டது நல்ல டெசிஷனாக இல்லையா? உங்களுக்கு பசிது, அந்த நைட்டு சாப்பாடெலாம் இனிமேல் டேஸ்ட்டு கீஸ்ட்லாம் சொல்லக்கூடாது. எது கிடைக்குதோ கல்லோ மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டு தண்ணியை குடிக்க வேண்டியது. உங்களுக்கு சரிச்சிடும், நீங்கள் கவலைப்படாது. அது மட்டும் இல்லை, வீட்டில் எது போட்டாலும் சாப்பிட்றவர் அங்கே என்ன சட்டம் போடுறது, வேறு வழி இல்லையா? எதை போட்டாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். நைட்டு 11:30 மணிக்கு நான் கார்லிக் மட்டர் மசாலா தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? போயிட்டு வாங்குவேன், எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். தேவையாது. சரி, சத்தியமேவ உக்தமிதி தேசிக்காக உடனே தேசிகர் சொல்கிறார். யார்? மகாவிஷ்ணு சொல்கிறார் பிரம்மாவுக்கு. இதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். யார் குரு? மகாவிஷ்ணு. யார் சிஷ்யன்? பிரம்மா. எவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணார்? 1000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கார். குருவோடைய வேல்யூ அப்போ தான் தெரியும். ஏன்னா அவங்களை முத்தி கொடுக்க போகிறார்ல. அதனால் இவர் தேசிக பரிகாரம் சொல்கிறார். என்ன செய்யணும்ப்பா?
வித்யா பிரதான ஏன, வித்யா பிரதானம் இருக்கணும். இந்த இடத்துல ஞானம் வேணும்ப்பா அப்படின்னா வித்யா சாக்காரம் பெறும். சொல்கிறாரு வித்யா பிரதானேன வித்யா சாக்காரக. இங்கே ஞானம் வேணும். இந்த ஞானம் ஒரு ஜக்குன்னு ஒரு படத்தை வரைஞ்சி டக்குன்னு இல்லை சரஸ்வதி நீங்கள் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படி சொல்லி. வித்யா பிரதான ஏன, ஞானத்தின் அத்தியாவசியம் இருந்தால், அது டாமினேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால், வேலை செய்ய வேண்டிய நேரம் இருந்தால் வித்யா சாக்காரம் பெறும். ஸ்கூலெல்லாம் ஆமாம் ஸ்கூலெல்லாம் உருவானுச்சா வித்யா சாக்காரம். வித்யா இருந்ததுனால தான் ஸ்கூல்னால வித்யா இல்லை, வித்யா போய் சேரணுங்கிறதுக்காக ஸ்கூல். அதனால் ஆனந்த பிரதான ஏன ஆனந்த சாக்காரக, ஆனந்தம் பிரதானமாக இருக்கணும் இனிமேல் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கைக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இனிமேல் ஆனந்தம் பிரதானமாக இருக்கணுமா வேண்டாமா? இனிமேலாவது சத்துவகுணம், சத்தரிசனம், சத்சங்கம் அப்படின்னு அறியாமை தானே துக்கப்படுறது. இத்தனை நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு வந்திருக்கோம், எல்லாம் பிளான் படி நடந்துச்சா இல்லையா? கரெக்டாக நடந்துச்சா இல்லையா? கரெக்டாக 1:30 மணிக்கு போட்டிருக்கேன் ரிட்டர்ன். 1 மணிக்கே வந்துட்டோம். மண்டைக்கு தானே வந்தோம். வந்தோமா இல்லையா? அது சரி, வீட்டுக்கு போகிறதெல்லாம் கணக்கு கிடையாது, கோவில் வாசல் தான் கணக்கு. அப்போ நம்ம கரெக்டாக போடுறது எல்லாமே கரெக்டாக நடக்குது. எப்படி எத்தனை வேறுபாடுகள். இங்கேருந்து நீங்கள் ராதாநகர் போயிட்டு வரதுக்குள்ளே யார் பின்னாடியே போயிடுறோம், பசுமாடு பின்னாடியே போயிடுறோம். நம்ம ஆள் இவ்வளோ தூரம் போயிட்டு வரோம், 600-700 கிலோமீட்டர். எப்படி கரெக்டாக நடக்குது? அது மட்டும் இல்லை, போகிற இடத்த வண்டியை நிறுத்து, கோயிலுக்கு கூட இருந்து ஆச்சரியம். அதுதான் இறை செயல். அங்கே தான் சுவாமி நில்றா, வந்து ஆரத்தி காமிச்சிட்டு போ, போகிற ஆரத்தி காமிச்சிட்டு போ, ஒரு மந்திரத்தை சொல்லி தொலை அப்படின்னு ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதமாக நான் அது இதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டேன். நமக்கு தெரியும் சுவாமி நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருக்காங்கன்னு தெரியும். நம்ம தான் அந்தளவுக்கு பிரியமாக இல்லையான்னு வருத்தம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு சத்காரியத்தை பண்ணணும் இந்த சமுதாயத்துக்கு. சுவாமி உச்சி குளிரணும், அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும். ஒன்றாவது பண்ணணும். அட்லீஸ்ட் முருகனுடைய சிஷ்யர்கள்லாம் ஏன்னா தானே போகக்கூடாதுங்க, சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும். அறிவு இங்கே தரப்படும், ஞானம் இங்கே தரப்படும். அது ஒன்று கொடுத்தா, அறிவு இருந்தால் அன்பு, அமைதி, ஆனந்தம், குளிர்ச்சி, அத்வைதம் எல்லாம் வந்துடும், 10 வந்துடும். அதனால் இப்போ ஆனந்த பிரதானம் இருந்ததுன்னா ஆனந்தத்துக்கு பேர் வைக்கிறோம். ஆனந்தம் வெளிப்படணும்னா ஆனந்தம்னு பேர் வைக்கிறோம். இந்த 2 தான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் அது சாக்காரம். பிரதான் ஏனா உபயாத்மா, இந்த துரியங்கிற 2 அவசியம் இருந்தால் துரியமாக இருக்கும். அதனால் சாக்காரம் பவத்தி வடிவம் எடுக்கிறது. அது பிரதான ஏன இதுக்கு எந்த அவயவம் அங்கம்லாம் கிடையாது. ஒரு மனிதனுடைய 10 இருக்குல்ல, 10 முத்துக்களில் எந்த முத்து வெளியில் வரணும்? இந்த முத்து வெளியே அத்வைதம் வெளில வரணும்னா அத்வைதம் வருது, ஆதாரம் வரணும்னா ஆதாரம் வருது, அதிஷ்டானம் வரணும்னா அதிஷ்டானம் வருது, அச்சலம்னா அச்சலம் வெளியில் வருது. எந்த முத்து வெளியே வரணுமோ அந்த முத்து வெளியில் வருது. ஒரு உதாரணத்துக்காக 2 சொல்கிறாங்க. அதுதான் சொல்லுது பிரதான ஏன பிரதான் நான் அத்திர பேத ஏவ. பிரதானத்தினால தான் பேதம் இருக்கே தவிர பேதோ வஸ்து தத்துவம் அபேத. சொரூபத்தை பார்த்தா 10 விதமான பேரில் 10 விதமான முத்துக்கள் வெளியில் வந்தாலும் ஒரே மாதுளம்பழம் தான். அதுக்கு இவ்வளோ பதில். ஒரு உதாரணத்துக்கு ஏன் 3ஆக பிரித்து சொல்கிறாங்கன்னு இது வரைக்கும் எந்த உபநிஷத்தும் இப்படி. எனக்கு என்ன ஒரு ஆர்வக்கோளாறுனா, இந்த 108 உபநிஷத்து இல்லாமல் 1180 உபநிஷத்து நமக்கு கிடைச்சா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஏன்னா அவ்வளோ பிரம்ம ரகசியம் நமக்கு தெரியும். கடவுளுடைய என்னென்னா விருப்பம் என்னென்னா, அந்த உபநிஷத்தில் இல்லாததெல்லாம் நமக்கு இன்டைரக்டாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் நான் உணர்கிறேன், இதையும் உணர்கிறேன். இந்த மந்திர வார்த்தைகள் இல்லாமல், பாவார்த்தம் இல்லாமல், ரகசியார்த்தத்தில் அந்த உபநிஷத்தில் எதில் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் இன்டைரக்டாக நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். கிடச்சிருந்தால் அனுமானமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா, இந்த பிரமாணமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா
உறுதிப்படுத்தி வலியுறுத்தலாம். தெளிவாகிடும்ல, இப்போயே தெளிவாக தான் ஆக போகிறோம். அதனால தான் நீங்கள் இப்போ இனிமேல் நேரத்தை வீணடிக்க கூடாது. எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ரத்தையோட முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் விரைந்த அந்த என்ன மேகம் தர்மமேக சமாதிங்கிற அந்த நிஷ்டையை நீங்கள் அடையணும் சீக்கிரம். முதல்ல சர்வஜன் ஆகணும். ரெண்டாவது முதல் கான்செப்ட் சர்வஜன், ரெண்டாவது கான்செப்டு தர்மமேக சமாதி நிஷ்டை. ஏன்னா அதுதான் சர்வ பாபநாசம், சர்வ கர்மநாசம், சர்வ வாசனா நாசம். சஞ்சித கர்மநாசம், சஞ்சித பாபநாசம், சஞ்சித வாசனா நாசம் செய்யக்கூடியது. இது மூணும் எரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொரூபம். சர்வஜனானால் தான் இதெல்லாம் புரியும், இதெல்லாம் அறியணும். நீங்கள் அறிஞ்சால் தானே அடைய முடியும். நீ அறியாமல் இருக்கிற, அறிஞ்சிக்கோ. இடத்துல சில நேரத்தில் பர்ஸில் பணம் எடுத்து வைக்காமல் விட்டுட்டோன்னு நினச்சிட்டு ஒரு வாங்க வேண்டிய பொருளை கூட வாங்காமல் போவோம். இடத்துல பார்த்தா பர்ஸில் பணம் இருக்கும். அதை ஒழுங்காக கவனிக்க நம்மளே முடிவு பண்ணிக்கிறது. ஆகா எடுத்து வைக்காமல் வச்சுட்டோம். பணம் அந்த பொருள் வாங்குற அளவுக்கு பணம் இருக்கும். அப்போ நம்ம அறியிற போது அடையிறோம். நம்மள்ட்ட பர்ஸில் பணம் இருக்குங்கிறத அறிஞ்சோம்னா டக்குன்னு அதை வாங்குவோம். நம்ம அஞ்ஞானத்தினால, அவசரத்தினால, படபடப்புனால, பதட்டத்தினால நம்ம பர்ஸில் பணம் இருந்தாலும் எடுத்து வைக்கல, மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும். பர்ஸே எடுத்து வைக்கலன்னு நினைப்போம். பர்ஸு பைக்குள்ளே தான் இருக்கும், இல்லை பேக்கில் இருக்கும். இது மாதிரி இருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையா? இதெல்லாம் யோசனை பண்ணுங்க. இப்போது அறிகிறது தான் அடைய முடியும். அதனால் வஸ்து படி பார்த்தா அதில் மனம் ஒன்று தான் இருக்கிறது. இதெல்லாம் பேதம்னா என்னது? சிவம், சக்தி, ஆண், பெண், ஆனந்தம், சத்து, சித்து, ஆனந்தம், அறிவு, இதெல்லாம் சும்மா இதுக்கு தான், அதனுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி இதே தவிர. இப்போ 23வது மந்திரம் டைம் இருக்குல்ல, நாளைக்கு தானே, இது வரைக்கும் போதும். அவங்க ரொம்ப போட்டு படுத்தக்கூடாது. அப்புறமா நீங்கள் தைரியமாக, அவங்க தைரியமாக சொல்ல மாட்றாங்க. நான் தான் தைரியசாலி, இந்த கடையில் தான் சாப்பிட்ணும். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேல் முருகனுக்கு. குருவாய் அருவாய் உலகாய் இலகாய், அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் முகனி வெற்றிவே